வணக்கம். நீதிமன்ற செய்திகள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் புரவலருமான மாண்புமிகு திரு சஞ்சய் விஜயகுமார் கங்காபூர்வாலா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர் மகாதேவன் அவர்களின் உத்தரவின்படி மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 8/6/2024 அன்று நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கி கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சனை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மட்டும், மனவாழ்க்கை பிரச்சனை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் மற்றும் இதர குற்றவியல் வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பு உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்ப்பு நகல் உடனே வழங்கப்படும். மேற்படி தீர்ப்புகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்ப்புகளை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்ப்பானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 8/6/2024 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் திருநங்கையர் தினத்தை முன்னிட்டு திருநங்கைகளுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 15/4/2024 அன்று பெரம்பலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு சந்திரசேகர் தலைமை வகித்து பேசுகையில், திருநங்கைகளுக்கும் ஆண்கள் பெண்களுக்கும் இணையாக சம வேலைவாய்ப்பு, சம உரிமைகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சில இடங்களில் காவலர்களாகவும் ஓட்டுநர்களாகவும் பணிபுரிந்து வருகிறார்கள். திருநங்கைகளுக்கான சட்ட உதவி தொடர்பான எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சட்ட உதவி மையத்தை நாடலாம். தங்களுக்கு மனு எழுத தெரிந்தால் தாங்களே எழுதி கொண்டு வரலாம். அல்லது சட்ட உதவி மையத்தால் நியமனம் செய்யப்பட்டுள்ள சட்ட தன்னார்வலர்களால் உரிய முறையில் மனு எழுதி பெற்று சட்ட உதவி மையம் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளக்கினார். இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரு கண்ணையன், வழக்கறிஞர்கள் பேரா முருகையன், சிராஜுதீன், கவியரசு ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இம்முகாமில் 20க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்ட சட்ட பணிகள் குழு மற்றும் அரசு மருத்துவமனை சார்பில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் உலக சுகாதார விழிப்புணர்வு முகாம் கடந்த 11/4/2024 அன்று நடைபெற்றது. தாராபுரம் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான திரு தர்மபிரபு தலைமை வகித்து பேசினார். தாராபுரம் அரசு மருத்துவர்கள் சக்திராஜ், உமா மகேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இம்முகாமில் உடல் மனம் நன்றாக இருந்தால்தான்
உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றும் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் நீர்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை அதிக அளவில் தங்கள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் சுகாதார தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் விளக்கி பேசினர். சட்ட விழிப்புணர்வு அடங்கிய துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது. மேலும் முகாமில் மருத்துவமனை செவிலியர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை சமரச தீர்வு மையம் சார்பில் சமரச வார விழா விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் வாகன பேரணியையும் செய்தி மக்கள் தொடர்பு பிரச்சார வாகனத்தில் சமரசம் குறித்த விழிப்புணர்வு காணொலி காட்சியையும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு ஆர் குமரமூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிறகு சமரச மையம் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தொடங்கிய வாகன பேரணி திருப்பத்தூர் சாலை பழைய நீதிமன்ற காந்தி வீதி வழியாக பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது. இங்கு சமரசம் குறித்த விழிப்புணர்வு படக்காட்சி ஒளிபரப்பப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கூடுதல் மாவட்ட நீதிபதி திருமதி ஆர் சத்யதாரா, குடும்ப நல நீதிபதி திரு ஜி முத்துக்குமரன், போக்சோ நீதிமன்ற நீதிபதி திரு ஜி சத்யராஜ், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பு நீதிபதியுமான திருமதி எம் பரமேஸ்வரி, வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு ஓ என் ஜானகிராமன், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் சட்ட இயக்க தினத்தை முன்னிட்டு கடந்த 6/4/2024 அன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் முதன்மை மாவட்ட நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான திருமதி எம் சுமதி சாய்பிரியா தலைமை வகித்து பேசுகையில், அனைவருக்கும் அடிப்படை சட்டங்கள் தெரிந்திருக்க வேண்டும். சட்டத்தை பற்றி அனைத்து பிரிவு மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இலவச சட்ட உதவிகளை அனைவரும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் விளக்கி பேசினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி ஜெனிஃபர், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்ட சமரச மையத்தின் சார்பில் தருமபுரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் சமரச வாரம் குறித்த நடமாடும் வாகனம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு ஆ மணிமொழி தலைமையில் கூடுதல் மாவட்ட நீதிபதி திருமதி மோனிகா, மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஜி ஸ்டீபன் ஜேசுபாதம், மாவட்ட சமரச மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு சிவகுமார், வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு சிவம், வழக்கறிஞர்கள், ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவியர்களுடன் நடமாடும் வாகனம் மற்றும் பேரணியை தொடங்கி வைத்து சமரசம் குறித்து கூறியதாவது: அனைத்து நீதிமன்ற வளாகங்களிலும் சமரச மையம் செயல்பட்டு வருகிறது. நீதிமன்றத்தில் நேரடியாகவோ அல்லது வழக்கறிஞர் மூலமோ ஆஜராகும் போது இந்த வழக்கை சமரச மையத்திற்கு அனுப்ப கோரலாம். சமரச மையத்தில் எதிர்த்தரப்பினருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலாம். இதில் வழக்கறிஞரும் பங்கு கொண்டு உங்களுக்கு உதவலாம். பயிற்சி பெற்ற சமரசர்கள் உங்களது சமரச பேச்சுவார்த்தைக்கு வழிகாட்டுவார்கள். சமரச மையத்தில் நடைபெறும் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் ரகசியம் காக்கப்படும். சமரசத்தில் உங்களது பிரச்சனையை நீங்களே கையாண்டு உங்களுக்கு உகந்த, உங்களால் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற தீர்வுகளை எட்டலாம். சமரசத்தில் வழக்குகளில் எவ்வித மேல்முறையீடும் இல்லாமல் விரைவாகவும் இறுதியான சுமூக தீர்வு கட்டணம் ஏதுமின்றி தீர்வு காண முடியும். சமரசத்தின் மூலம் வழக்கு சுமூகமாக தீர்க்கப்பட்டால் நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெற வாய்ப்புள்ளது. சமரசம் ஏற்படவில்லை என்றால் உங்களது வாதத்தை நீதிமன்றத்தின் முன் தொடரலாம். இலவச சட்ட உதவி சேவையை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு ஏழை எளிய மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. இப்பேரணியில் மாவட்ட நீதிபதிகள், நீதிமன்ற பணியாளர்கள், காவல்துறையினர், வழக்கறிஞர்கள், சங்க நிர்வாகிகள், சமரச மைய வழக்கறிஞர்கள், எதிர்காப்பு முறைமை வழக்கறிஞர், ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் சமரச மைய பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் சமரச வார விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலும் முதன்மை மாவட்ட நீதிபதிகள் தலைமையில்
சமரச வார விழா நடைபெற்றது. இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். சட்ட தகவல்கள். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் ஒழிப்பு சட்டம் 1970 பற்றி விரிவாக காண்போம். சட்டத்தின் நோக்கம்: தொழிலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்களை அமர்த்தி அவர்களின் சேவையினை பயன்படுத்துவதில் பல்வேறு முறைகேடுகள் ஏற்படுகின்றன. ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி செய்யும் இடங்களில் அவர்களது பணியினை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு சேர வேண்டிய ஊதியங்களையும் பயன்களையும் அவர்கள் சட்டப்படி பெற்றுக்கொள்ள வழிவகைகள் செய்வதை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடனே ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒழிப்பு சட்டம் 1970 இயற்றப்பட்டுள்ளது. சட்டம் அமலாகும் இடங்கள்: இச்சட்டம் 20 அல்லது அதற்கும் அதிகமான தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக முந்தின 12 மாத காலத்தில் ஏதாவது ஒரு நாளில் பணிக்கு அமர்த்தி வேலை செய்ய வைத்துள்ள எல்லா நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் அமலாகும். அதோடு 20 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக பணிக்கு வைத்துள்ள எல்லா ஒப்பந்தக்காரர்களுக்கும் இச்சட்டம் அமலாகும். எனினும் உரிய அரசானது விருப்பப்பட்டால் அது 2 மாதங்களுக்கும் குறையாத அளவிலான ஒரு அறிவிப்பினை கொடுத்து 20க்கும் குறைவான ஒப்பந்த தொழிலாளர்களை பணிக்கு வைத்துள்ள எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அல்லது ஒப்பந்ததாரருக்கும் இச்சட்டத்தினை அமல் செய்யவும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரிவு 1 சப்கிளாஸ் 4 கீழ் இச்சட்டம் தொடர்ச்சியாக பணி நடைபெறாமல் தற்செயலாக இடையிடையே ஒரு வருடத்தில் 160 நாட்களுக்கும் மேற்படாத அளவில் அவ்வப்போது மட்டும் தொழில் நடைபெறக்கூடிய நிறுவனங்களுக்கும் வருடத்தில் 60 நாட்களுக்கும் குறைவாக வேலை நடைபெறும் பருவகால தொழிற்சாலைகளுக்கும் அமல் செய்யப்பட மாட்டாது. It shall not apply to establishments in which work only of an intermittent or casual nature is performed. Section 1 Class 5. ஒப்பந்த தொழிலாளி கான்ட்ராக்ட் லேபர் பிரிவு 2B இன் கீழ் ஒரு நிறுவனம் மேற்கொண்டுள்ள தொழில் சம்பந்தமான வேலைகளை ஊதியத்திற்காக செய்ய ஒரு ஒப்பந்ததாரராகவோ அல்லது அவர் மூலமாகவோ நியமிக்கப்பட்டவர் ஒப்பந்த தொழிலாளியாகும். அந்த நிறுவனத்தின் முதன்மை பணியாண்மையருக்கு பிரின்சிபல் எம்ப்ளாயர் தெரிந்து அங்கு பணியமர்த்தப்பட்டாலும் அல்லது அவரது கவனத்திற்கு வராமலேயே ஒரு தொழிலாளி அங்கு பணிக்கு அமர்த்தப்பட்டாலும் கூட அவர் ஒப்பந்த தொழிலாளியே. தொழிலாளி ஒர்க்மேன் என்றால் யார்? ஒரு நிறுவனத்தில் ஊதியத்திற்காக தனித்திறமை வாய்ந்தவராகவோ அல்லது இல்லாதவராகவோ அல்லது பகுதி அளவில் தனித்திறமை உள்ளவராகவோ ஸ்கில்ட் ஆர் செமி ஸ்கில்ட் ஆர் அன்ஸ்கில்ட் உடல் உழைப்பு செய்கிறவராகவோ கண்காணிப்பாளராகவோ தொழில்நுட்ப பணியாளராகவோ அல்லது எழுத்தர் பணியினை செய்கிறவராகவோ இருக்கிறவர் ஒருவர்தான் தொழிலாளி என கருதப்படுவார். அவரது நியமனம் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது அவ்வாறு இல்லாமலோ கூட இருக்கலாம். ஆனால் மேலாண்மை பணி அல்லது நிர்வாக பணியினை ஒரு நிறுவனத்தில் முதன்மை பணியாக செய்பவர் தொழிலாளியாக கருதப்பட மாட்டார். ரூபாய் 500க்கும் அதிகமான ஊதியத்தினை பெற்று கண்காணிப்பு பணியினை செய்கிறவர் சூப்பர்வைசர் தொழிலாளி அல்ல. நிறுவனத்திற்கு வெளியே வேலை செய்யும் பொருட்களை செய்தோ அல்லது சுத்தப்படுத்தியோ அல்லது அழகுபடுத்தியோ அல்லது அதனை பயன்படுத்த வசதியாக செம்மைப்படுத்தியோ அதனை தொழிற்சாலைக்கு கொண்டு வந்து தருகிற வெளி வேலையால் அவுட் ஒர்க்கர் தொழிலாளி அல்ல. அதாவது ஒரு நிறுவனத்திற்காக தனது வீட்டிலோ அல்லது நிறுவனத்தின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத வேறு ஒரு இடத்திலோ இருந்து பணி செய்து அந்த பொருட்களை தொழிற்சாலைக்கு கொண்டு வந்து ஒப்படைத்து அதற்கு ஊதியம் பெறுபவர் இச்சட்டப்படி தொழிலாளி அல்ல. அத்தகையோருக்கு இச்சட்டம் அமலாகாது. ஒப்பந்ததாரர் கான்ட்ராக்டர் பிரிவு 2C இன் கீழ் ஒரு நிறுவனத்தை பொறுத்தமட்டில் அதன் செயல்பாட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் தயாரிக்கப்பட்ட சரக்குகள் எல்லாம் தனது ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலம் அதற்கு கொடுப்பவர் அல்லது அந்த நிறுவனத்தின் வேலைகளுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை அனுப்புபவர் என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நிறுவனம் எதிர்பார்க்கின்ற குறிப்பிட்ட பலனை அல்லது விளைவை கொடுப்பதற்கு பொறுப்பேற்றிருப்பவர் ஒப்பந்ததாரர் ஆவார். இதில் உள் ஒப்பந்ததாரரும் சப் கான்ட்ராக்டரும் அடங்குவார். நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணிக்கு வைத்திருப்பது குறித்து பதிவு நடைமுறை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எம்ப்ளாயிங் கான்ட்ராக்ட் லேபரர். ஒப்பந்த தொழிலாளர் சட்டத்தின் அமலாக்கத்தின் கீழ் வருகிற
அனைத்து நிறுவனங்களின் முதன்மை பணியாண்மைகளும் உரிமையாளர்களும் தங்களது நிறுவனங்களில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்த விரும்பினாலோ அல்லது ஏற்கனவே அவர்களை அங்கு இதற்கென உரிய அரசிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இத்தகைய பதிவுகளை செய்வதற்கு ஏதுவாக அரசாங்கம் கெசட் அந்தஸ்து உள்ள அலுவலர்களை பதிவு அதிகாரிகளாக ரிஜிஸ்டரிங் ஆபீசர்ஸ் என்று நியமித்துள்ளது. இந்த பதிவு அதிகாரிகளிடம் இதற்கென குறிப்பிட்டுள்ள படிவத்தை ஃபார்ம் 1 பூர்த்தி செய்து அரசு அறிவித்துள்ள காலக்கெடுவிற்குள் ஒரு விண்ணப்பத்தின் மூலம் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ பதிவிற்கு சமர்ப்பிக்க வேண்டும். பிரிவு 7 பதிவு சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கும் போது தங்களது நிறுவனத்தில் அல்லது தொழிற்சாலையில் நியமிக்கப்படவிருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களின் மொத்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசுக்கு கட்டணமும் செலுத்த வேண்டும். தொழிலாளர் சட்ட மத்திய விதி 26 விண்ணப்பத்தினை பரிசீலனை செய்து பதிவு அதிகாரி அந்த நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிப்பதற்கு அனுமதித்து பதிவு சான்றிதழ் ஒன்றினை வழங்குவார். அந்த சான்றிதழில் நிறுவனத்தின் முகவரி, ஒப்பந்த தொழிலாளர்களாக நியமிக்கப்படுவோரின் அதிகபட்ச எண்ணிக்கை, அளவு, அந்த நிறுவனம் செய்கின்ற தொழில், வியாபாரம் அல்லது உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விபரம் முதலென குறிப்பிடப்பட்டிருக்கும். தவறான தகவல்களை கொடுத்து பதிவு சான்றிதழ் பெற்றிருந்தாலோ அல்லது அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பதிவு சான்றிதழ் இனி பயன்படாது என்றோ பதிவு அதிகாரி திருப்தி அடைந்தால் தகுந்த அறிவிப்பும் வாய்ப்பும் அந்த நிறுவனத்திற்கு கொடுத்து அந்த பதிவு சான்றிதழை ரத்து செய்யலாம். உரிய அரசு அறிவித்துள்ள காலக்கெடுவிற்குள் பதிவு சான்றிதழ் பெற தவறிய நிறுவனங்கள் அல்லது பதிவு சான்றிதழ் ரத்து செய்யப்பட்ட நிறுவனங்கள் தொடர்ந்து அங்கு ஒப்பந்த தொழிலாளர்களாக யாரையும் நியமிக்க முடியாது. பிரிவுகள் 8 மற்றும் 9 ஒப்பந்த தொழிலாளர் பணியினை தடை செய்தல், ப்ரோஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் லேபர். எந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலும் அங்கு செய்யப்பட்டு வரும் எந்த ஒரு வேலையிலும், தயாரிப்பு முறையிலும் அல்லது செயல்பாட்டிலும் எந்த ஒரு ஒப்பந்த தொழிலாளியையும் பணிக்கு அமர்த்தக்கூடாது என்று தடை செய்து உரிய அரசு அதனை அரசு பதிவிதழில் அறிவிப்பு வெளியிடலாம். அத்தகைய அறிவிப்பினை வெளியிடும் முன்பாக அந்த நிறுவனத்திற்கு உரிய அரசு மத்திய அரசு என்றால் இச்சட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டுள்ள மத்திய ஆலோசனை வாரியத்தையும், சென்ட்ரல் அட்வைசரி போர்டு மாநில அரசு என்றால் மாநில ஆலோசனை வாரியத்தையும், ஸ்டேட் அட்வைசரி போர்டு கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கும். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா ரிப்போர்ட்டட் 2006 சுப்ரீம் கோர்ட் 3229 என்ற வழக்கில் ஒரு தொழிலில் அல்லது நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர் பணியினை தடை செய்ய வேண்டுமா அல்லது அனுமதிக்கலாமா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் முழுமையாக சம்பந்தப்பட்ட அரசுக்கு தான் உள்ளதே தவிர தொழிலாளர் நீதிமன்றம் அதில் தலையிடவே முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. மத்திய ஆலோசனை வாரியம், சென்ட்ரல் அட்வைசரி போர்டு மத்திய அரசு இச்சட்டம் குறித்த காரியங்களை செயல்படுத்தவும் தனக்கு ஆலோசனை கூறவும் இதனை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய ஆலோசனை வாரியத்தின் தலைவரை சேர்மன் மத்திய அரசு நியமிக்கிறது. மத்திய அரசின் முதன்மை தொழிலாளர் ஆணையாளர் சீஃப் லேபர் கமிஷனர் சென்ட்ரல் இதில் ஒரு பதவி வழி எக்ஸ் அஃபிஷியோ உறுப்பினராக இருப்பார். அத்துடன் மத்திய அரசின் சார்பிலும் ரயில்வே, நிலக்கரி தொழில், சுரங்கத் தொழில், ஒப்பந்ததாரர்கள், தொழிலாளர்கள் மற்றும் குறிப்பிட்ட தொழிலோடு அக்கறை உள்ளவர்களின் சார்பிலும் இவ்வாரியத்தின் உறுப்பினர்களாக அதன் எண்ணிக்கை 17க்கு அதிகப்படாமலும் 11க்கு குறையாத அளவிலும் மத்திய அரசால் நியமிக்கப்படுவார்கள். மாநில ஆலோசனை வாரியம், ஸ்டேட் அட்வைசரி போர்டு மாநில அரசு அமைக்கும் இந்த ஆலோசனை வாரியத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 11க்கு அதிகப்படாமலும் 9க்கு குறைவாகவும் இருக்கும். மாநில அரசு சார்பிலும் தொழில்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சார்பிலும் அவர்களின் பிரதிநிதிகளாக செயல்பட மாநில அரசை இவர்களை நியமிக்கும். இதன் தலைவர் மாநில அரசால் நியமிக்கப்படுவார். தொழிலாளர் சார்பிலான உறுப்பினர் எண்ணிக்கையும் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் முதன்மை பணியாண்மையர் சார்பிலான உறுப்பினர் எண்ணிக்கையும் சம அளவில் இருக்கும். ஒப்பந்ததாரர்களுக்கு உரிமை வழங்கல், லைசன்சிங் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ். உரிய அரசிடமிருந்து உரிமம் பெறாமல் எந்த ஒரு ஒப்பந்ததாரரும் கான்ட்ராக்டர் எந்த ஒரு நிறுவனத்திலும் யாரையும் ஒப்பந்த தொழிலாளியாக வேலைக்கு வைத்து அவரிடம் வேலை வாங்கக்கூடாது. ஒப்பந்ததாரர்களுக்கு இத்தகைய உரிமம் வழங்கும் காரியத்திற்காக அரசானது உரிமம் வழங்கும் அதிகாரிகளை லைசன்சிங் ஆபீசர்ஸ் தகுந்த இடங்களில் நியமித்துள்ளது. உரிமம் பெறுவதற்குரிய
தகுந்த விண்ணப்பம், அதற்குரிய கட்டணம் மற்றும் ஒரு ஒப்பந்த தொழிலாளருக்கு பிணைத்தொகை செக்யூரிட்டி டெபாசிட் அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் ஒப்பந்ததாரரால் செலுத்தப்பட்டு அனைத்து விவரங்களும் முறைப்படி இருக்குமானால் உரிமம் வழங்கும் அதிகாரி தகுந்த விசாரணை செய்து அந்த ஒப்பந்ததாரருக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்க உரிமம் வழங்கலாம். அந்த உரிமத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலை நேரம், விடுமுறை நாட்கள், கொடுக்க வேண்டிய ஊதிய அளவு, கொடுக்கப்பட வேண்டிய வசதிகள், பணி குறித்த கட்டுப்பாடுகள், நிறுவனத்தின் முதன்மை பணியாளரின் பெயர் விவரங்கள் மற்றும் இதர நிபந்தனைகள் அனைத்தும் குறிப்பிட்டிருக்கும். இந்த உரிமம் அதில் குறிப்பிட்டுள்ள 12 மாத காலம் வரை மட்டும்தான் செல்லுபடியாகும். எனினும் அவ்வப்போது குறிப்பிட்ட கால அளவிற்கு அதனை புதுப்பித்துக் கொள்ளவும் வழி செய்யப்பட்டுள்ளது. ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிப்பதற்கு நிறுவனங்கள் பெற வேண்டிய பதிவு சான்றிதழை ரத்து செய்துவிட்டாலோ அதனை எதிர்த்து 30 நாட்களுக்குள் அரசு இதற்கென நியமிக்கும் மேல்முறையீட்டு அதிகாரியிடம் அப்பலட் ஆபீசர் அந்த நிறுவனம் முறையிடலாம். ஒப்பந்ததாரர்கள் பெற்றுள்ள உரிமத்தில் கூறப்பட்டுள்ள அளவிற்கு மேல் கூடுதலாக யாரையும் ஒப்பந்த பணியாளர்களாக எந்த ஒரு நிறுவனத்திலும் நியமிக்க முடியாது. இந்த உரிமம் மற்றவர்களுக்கு மாற்றத்தக்கதல்ல, நான் டிரான்ஸ்ஃபரபிள். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 1948ஆம் ஆண்டைய குறைந்தபட்ச ஒப்பந்த தொழிலாளர்கள் ஊதிய சட்டத்தின்படி மினிமம் வேஜஸ் ஆக்ட் கிடைக்க வேண்டிய ஊதியங்களை கண்டிப்பாக வழங்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களின் நலன்கள் மற்றும் உடல் நலம், வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த் ஆஃப் கான்ட்ராக்ட் லேபரர்ஸ். ஒப்பந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை ஒரு நிறுவனத்தில் 100 அல்லது அதற்கும் மேற்பட்டு இருக்குமானால் அங்கு சிற்றுண்டி சாலை, கேண்டீன் அமைக்கவும். அங்கு வழங்கப்பட வேண்டிய குறிப்பிட்ட உணவுகள், விலை நிர்ணயங்கள் மற்றும் இதர வசதிகள் குறித்தும் உரிய அரசு ஆணை பிறப்பிக்கலாம். பிரிவு 16. ஒப்பந்த பணியாளர்களை வேலை சம்பந்தமாக இரவில் நிறுவனங்களில் தங்க நேருமானால் அவர்கள் தங்குவதற்கு போதிய வசதிகள், வெளிச்சம் மற்றும் காற்றோட்டமுள்ள ஓய்வு அறைகள், ரெஸ்ட் ரூம்ஸ் அனைத்தும் முறைப்படி அங்கு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரிவு 17. தொழிலாளர்களுக்கு போதிய சுகாதாரமான குடிநீர், சுத்தமாக பராமரிக்கப்படும் கழிப்பிடங்கள், துணிகளை துவைப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். பிரிவு 18. போதுமான அளவிலானதும் தேவையான மருந்துகள் கொண்டதுமான முதலுதவி பெட்டிகள், ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் உபகரணங்கள் அனைத்தும் அங்கு தேவைப்படும் வேலை நேரங்களில் கிடைக்க செய்ய வேண்டும். தண்டனைகள். எந்த ஒரு சட்டத்தின் எந்த ஒரு பகுதியையும் மீறும் எந்த ஒரு நபருக்கும் 3 மாதங்களுக்கும் மேலாக கஸ்டடியிலோ அல்லது ரூபாய் 1000 அபராதமாக அளிக்கப்படும். அல்லது அவர்களின் தண்டனையின் தீவிரத்தை பொறுத்து 2 தண்டனைகளை சேர்த்தபடி கூட அவர்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்படலாம். கூடுதல் அபராதம் வழங்கப்படாத சட்டத்தின் கீழ் நிறுவனத்தில் பணிபுரியும் அந்த நபர் எந்த விதிகளையாவது மீறும் போது பின்னர் அவர்களுக்கு 3 மாத கால சிறை தண்டனை வழங்கப்படலாம். அல்லது 1000 ரூபாய் அபராதம் வழங்கப்படும். அல்லது அவர்களது குற்றத்தை பொறுத்து 2 தண்டனைகளையும் சேர்த்து வழங்கலாம். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 1510 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.